ஸோ வைகறை கணிதம்ல இன்னைக்கு டே ஒன்ல ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ஸ் ட்ரிக்ஸ் தான். சரி, ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ். ஸோ டைப் ஒன்ல 7 8 7ஐயும் 8ஐயும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 7ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அது வந்து என்னது பேஸ் வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ 7க்கு பக்கத்துலேயும் 8க்கு பக்கத்துலையும் இருக்கிற வேல்யூ வந்து என்னது 10. ஸோ 7 10 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. சரியா? அதே மாதிரி 8 10 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 2 கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ இவ்வளோதான். ஸோ 7லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா அப்போ ஆப்போசிட்ஸில் போய் 7 மைனஸ் 2 5. அதே மாதிரி இங்கே 3லேருந்து 8 மைனஸ் 3 5. ஸோ ரெண்டுமே 5 தான் வரும். கரெக்டாக? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸ் தான் வரும். நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ ஒரு பேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த பேஸ் வேல்யூ விட இந்த ரெண்டு நம்பர்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நீங்கள் ஆப்போசிட்டில் மைனஸ் பண்ணால் 5. ஸோ அந்த 5னா என்ன வேல்யூனா அந்த பேஸ் வேல்யூட மல்டிப்ளை பண்ணால் 50. அடுத்து 3 இன்ட்டு 2 6. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 56. சரியா? ஸோ இது 7 இன்ட்டு 8ங்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் டஃப்பாக தெரியலாம். ஸோ ஏன்னா நீங்கள் மல்டிபிள்ஸ் தெரியுங்கிறதுனால. ஸோ மற்ற அடுத்தடுத்து பெரிய நம்பர்ஸ் போகும்பொழுது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ எக்ஸாம்ஸ் இந்த ஜஸ்ட் ட்ரையில் ஒரு 2 சம்ஸ் போடுறேன். நீங்களும் மற்றதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதில் டெலகிராம்லேயும் இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 9 இன்ட்டு 9. ஸோ 9 இன்ட்டு 9 10 பேஸ் வேல்யூ. 10 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. ஸோ 1 மைனஸ் 9 மைனஸ் 1 8. சரியா? 9 மைனஸ் 1 8. ஸோ அப்போ 80. 1 இன்ட்டு 1 181. ஸோ ஆன்சர். ஓகே. ஸோ அதே மாதிரி 7 9 7 இன்ட்டு 9. ஸோ பேஸ் வேல்யூ 10. 10ஓட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. ஸோ 3 மைனஸ் பண்ணோம்னா 6. 6 இன்ட்டு 1 63. ஓகே. ஸோ இது கொஞ்சம் வேகமாக போட முடியும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டைப் 2. 14 இன்ட்டு 13 இன்ட்டு 14. சரியா? ஸோ 13 10. இதுக்கும் பேஸ் வேல்யூ என்னது? 10 தான். 10 விட எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ 13 10 விட அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ண அதிகமாக இருக்கிற நம்பர்ஸை மேலே போடுறோம். ஸோ கம்மியாக இருந்தால் கீழே போடுறோம், அதிகமாக இருந்தால் மேலே போடுறோம். சரி, ஸோ 14 மேலே இருக்கிறது 4. ஸோ 13 ப்ளஸ் 4 17. ஓகே. ஸோ இந்த இந்த ஆப்போசிட்ஸில் வந்து அதை என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆப்போசிட்ஸில் இருக்கிறதையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான். 17 17 ரெண்டுக்கும் சேமாக தான் கிடைக்கும். ஸோ 10 பேஸ் வேல்யூங்கிறதுனால 170. ஸோ 170. அடுத்து 4 இன்ட்டு 3 12. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 182. 182. கிளியரா? எப்படி பண்ணியிருக்கோன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் ட்ரைல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ 13 இன்ட்டு 13. ஸோ 13 இன்ட்டு 13. ஸோ எவ்வளோ கூட இருக்குது? 3 கூட இருக்குது. இங்கேயும் 3 கூட இருக்குது. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 16 160. ஸோ 3 இன்ட்டு 3 9. ஸோ 169. அதே மாதிரி 13 இன்ட்டு 17க்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ எவ்வளோ கூட இருக்குது? 3 கூட இருக்குது. இங்கே 7 கூட இருக்குது. ஸோ இந்த ரெட்டை என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 20 இங்கேயும் 20. கரெக்டாக? ஸோ அப்போ 200. அடுத்து 7 இன்ட்டு 3 21. 221 தான் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 96 இன்ட்டு 97. அதோட பேஸ் வேல்யூ எவ்வளவு? 100. 100 விட 96 என்னவா இருக்கு? கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்குனாலே நம்ம என்ன பண்ணணும்? கீழே போடணும். எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 93 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. 100 விட 3 கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் போய் கம்மியாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் போய் மைனஸ் பண்ணால் 93. இங்கே பேஸ் வேல்யூ 100ங்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 9300. அடுத்து ஆஸ் யூஷுவல் 4 இன்ட்டு 3 12. 9 3 1 2. ஸோ ஆன்சர். ஓகே. அதே மாதிரி ஜஸ்ட் இல்லை. ஸோ இதை ட்ரை பண்ணலாம். 97 இன்ட்டு 97 ட்ரை பண்ணலாமா? ஸோ 97 97. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது ரெண்டுலேயும். ஸோ 7லேருந்து 3 கம்மி பண்ணிங்கன்னா 9400. ஸோ 3 3s are 9. ஸோ 9409. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 99. 99 ஸ்கொயர். ஸோ 99 இன்ட்டு 99. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. 1 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 9800. ஸோ 19801 ஆன்சர். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் 100 விட கூட இருந்தா 100 விட கூட வந்தா பேஸ் வேல்யூ என்னது 100 தான். ஸோ 106 விட எவ்வளோ கூட இருக்கு 6 கூட இருக்கு. ஸோ கூட இருந்தாலும் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி 104 4 கூட இருக்கு 100 விட. ஸோ அப்படியே ஆப்போசிட்ஸை வந்து ப்ளஸ் பண்ண வேண்டியதான். ஸோ 106 ப்ளஸ் 4 110 ரெண்டுக்குமே காமனாக 110 தான் வரும். ஸோ 110 இன்ட்டு 100 11000. ஸோ 11000 வரும். சரியா, அடுத்து 6 4s are 24. ஸோ 11024. ஓகே, ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான், மல்டிப்ளை பண்ணிட்டு 6 4s are 24 11024. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இதில் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ இதில் இந்த நம்பர் ட்ரை பண்ணலாமா. ஸோ 102 இன்ட்டு 10125. சரியா, ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது 25. இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்குது 2. ஸோ ஆப்போசிட்டை ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ என்னது 12700. ஸோ 50. ஸோ ஆன்சர் 12750. சரியா, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் 5. டைப் 5. ஸோ ஒரு வேளை இது 100 விட அதிகமாக இருந்தாலும் ஸோ கம்மியாக இருந்தாலும் இது ரெண்டு வேல்யூஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ இது வரைக்கும் எப்படி பண்ணோமோ அப்படியே தான். சரியா, ஸோ 98 பேஸ் வேல்யூ வந்து 100 தான். 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஸோ -2 கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அதிகமாக இருந்தால் மேலே போகணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதிகமாக இருந்தால் +35. சரியா, ஸோ எப்பயும் போல தான். ஸோ ஆப்போசிட்ஸ் டைரக்ஷன்ஸில் மேலே இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், கீழே இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே உங்களுக்கு சேம் ஆன்சர் 1133 தான் வரும். அப்படி சேம் ஆன்சர் வரலன்னா அது என்னது தப்பு தான். சரியா, ஸோ அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்னது 1333. 135 - 2 133. ஸோ 133 இன்ட்டு 20 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ லாஸ் என்ன பண்ணால் இங்கே -2 அண்டு +35 இன்ட்டு +35 ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -70. ஸோ அப்போ கிடைக்கிற வேல்யூவில் -70. ஸோ லாஸ்ட்டு இந்த 13,300ல் 70 நீங்கள் கம்மி பண்ணணும். பண்ணிங்கன்னா 13,230. ஓகேவா, ஸோ கிளியரா. ஸோ ஜஸ்ட் ட்ரையில் ட்ரை பண்ணலாமா. ஸோ ஜஸ்ட் ட்ரையில் வந்து ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுற ஸோ 98 145. ஸோ இங்கே வந்து 2 வந்து கம்மியாக இருக்குது, இங்கே 45 வந்து என்ன இருக்குது கூட இருக்குது. சரியா, சரி இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே இங்கே கொண்டு போய் மைனஸ் பண்ணலாமா. ஸோ இப்போ ஆன்சர் 14300. கரெக்டாக. அடுத்து இந்த -2 அடுத்து +45 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -90. ஸோ ஆன்சர் 14210. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். 14,210 தான் ஆன்சர். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக உங்களால் போட முடியும். ஸோ அதே மாதிரி 23 × 24. ஸோ பேஸ் வேல்யூ வந்து 20. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். சரியா, ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பேஸ் வேல்யூ எடுத்துருக்கீங்களோ அந்த பேஸ் வேல்யூவை வந்து 1100 மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எதையாவது ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு சம் ஆஃப் வேல்யூ கிடைக்குது, அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கே 23 × 24. ஸோ 23யோட பேஸ் வேல்யூ வந்து 20. 20யோட எவ்வளோ இருக்குது கூட இருக்குன்னா +3. ஸோ அதே மாதிரி 24 கூட இருக்குது, ஸோ 4. ஸோ இந்த 4லேருந்து 23 போச்சு அப்படின்னா 27. அதே மாதிரி 3 24 இந்த ரெண்டையும் ஆப்போசிட்டில் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 27 தான் வரும். ஸோ 27 × 20 540. கரெக்டாக. ஸோ இதில் 2ல் மல்டிப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தானே. ஸோ இந்த 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 54. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து எப்பயும் போல ஆஸ் யூஷுவல்ஸ் 3 × 4 12. ஸோ ஆன்சர் வந்து 552. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படியே, ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சைன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சரி ரைட். ஸோ இந்த சம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 23 27. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது 3 அதிகமாக இருக்குது, இங்கே 7 அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 3 ஆல்ரெடி 30. பேஸ் வேல்யூ வந்து 20.
ஸோ ஆல்ரெடி இங்கே ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 30. ஸோ 30 இன்ட்டு 20 600 கரெக்டா? ஸோ 600. அடுத்து 7 3s are 21. 621 ஆன்சர். 621. 600 + 21 7 3 21. ஸோ 3 × 7 21. சரியா? 621. ஓகேவா? ஸோ டைப் 7. ஸோ 15 ஸ்கொயரு 25 ஸ்கொயரு 35 ஸ்கொயர் இப்படி 5ஆல் முடிகிறது எல்லாத்தையுமே ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்? சரியா? ஸோ 15 × 15 15 × 15 ஸோ 25. இந்த ரெண்டு ஒரே நம்பரை ஸ்கொயர் பண்ணும் பொழுது 5ஆல் முடிகிற ஒரே நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணும் பொழுது ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு மட்டும்தான். சரியா? ஸோ கட்டாயம் இங்கே என்ன தான் வரும்? 25 தான் வரும். 2 15 15 என்ன இங்கே ரெண்டு இடத்துலையும் 5 இருக்குது அப்படின்னா கட்டாயம் இங்கே ஆன்சர்ஸ் வந்து 25 தான் இருக்கும். ஒன்றுக்கு அடுத்த நம்பர் என்னது? 2. ஸோ 2 × 1 2. ஸோ 225. ஓகே. ஸ்கொயர் வேல்யூஸில் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுல 15 ஸ்கொயர்ஸு, ஸோ 100 10 ஸ்கொயர்ஸு 20 ஸ்கொயர்ஸு 25 ஸ்கொயர்ஸு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற வேல்யூஸ் என்னங்கிறத உங்களால் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? இதனால இந்த 15 ஸ்கொயர்ஸ் 110 ஸ்கொயர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ரீசனிங்க்கும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ அதே மாதிரி 25 × 25. ஸோ 25 25. ஸோ என்ன தான் முடியும்? 25ல் தான் முடியும். 2க்கு அடுத்த நம்பரு 3 625. ஸோ அதே மாதிரி 65 65. ஸோ 25. 6க்கு அடுத்த நம்பர் 7 7 6 42. ஸோ 4225. ஓகே. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணுங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம பார்த்ததுன்னா அந்த பேஸ் வேல்யூஸ்க்கு நியராக இருக்கிற நம்பர்ஸு. சரியா? ஸோ ஒரு வேளை அப்படி நமக்கு இல்லை, நமக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 23 × 12. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே பேஸ் வேல்யூஸ்க்கு பக்கத்தில் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தூரமாக வரும் இல்லையா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ், இது எல்லா நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 21 32. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? அதுதான் 02. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ண போகிறோம் 02. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் சைடில் இருக்கிறது 3 × 1 3. சரியா? 3 × 1 3. அதே மாதிரி 2 × 2 4. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 0.4. இது அப்படியே 0.4 எழுதி 0.7 அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? 4ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்னது 7 தானே? ஸோ 0.7 அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுதான் 32 3 × 2 6. சரியா? ஸோ அப்படியே 6 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் 672. ஓகே. 672. ஸோ இதுவும் மல்டிப்ளிகேஷன்ஸில் இன்னொரு மெத்தட் தான். ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ 16 பண்ணலாமா? ஸோ 16 11. ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த இதை பண்ணிங்கன்னா 01. ஸோ அடுத்து இந்த ரெண்டு 1 6 அப்போ 07. அடுத்து 6. ஸோ 06. ஸோ ஆன்சர் 671. ஓகே. ஸோ வேறு ஏதாவது பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்? 32 41 பண்ணலாமா? ஸோ 32 41. சரியா? ஸோ ஃபஸ்ட் இதை பண்ணிங்கன்னா 12. அடுத்து இந்த ரெண்டையும் பண்ணிங்கன்னா 3. இந்த ரெண்டையும் பண்ணிங்கன்னா 8. ஸோ 8 + 3 11. ஸோ அடுத்து என்ன இருக்கா? 2. ஸோ 02 2 1 3 1. ஸோ 1312 ஆன்சர். ஓகேவா? 1312. கிளியர்? ஸோ வெயிட் பண்ண இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்ப்பா. பண்ணால் 12. ஸோ அடுத்து 3 1 மல்டிப்ளை பண்ணுறோம் 3. 4 2 மல்டிப்ளை பண்ணால் 8. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 11. அதான் 11. ஸோ அடுத்து 2 × 1 2. ஸோ 02. ஸோ ஆன்சர் 2 1 3 1. ஓகே. ஸோ 1312 தான் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைப் 9. 1 1 1 × 11 × 13. சரியா?
11 இன்ட்டு 13 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 11ஐயும் 13ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. 12 ஸ்கொயர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். ஸோ ஸ்கொயர்ஸ் வந்து நீங்கள் 25 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். 25 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கணும், சரியா? ஸோ 12 ஸ்கொயர்ஸ் 12 அப்போ இல்லை, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் மல்டிபிள்ஸ். ஸோ இப்போ 44 இன்ட்டு 46ன்னு கேட்டாங்கன்னா நமக்கு 45 ஸ்கொயர்ஸ். 45னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 45னா என்னது, 25ல தான் முடியும். 4க்கு அடுத்த நம்பர் என்னது, 5. ஸோ 20. 4 5s are 20. ஸோ 2025. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணணும்னா -1 பண்ணிக்கணும். ஸோ 2024. அதே தான் இங்கே பாருங்க, 11 இன்ட்டு 13 ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நம்பர் வந்து 12. 12 ஸ்கொயரோட வேல்யூ 12 பண்ணா 144, சரியா? 144. 144 -1 143, இவ்வளோதான் ஆன்சர், சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களால் அடுத்தடுத்த நம்பர்ஸை வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த இருக்கு 74 76. ஸோ நடுவில் இருக்க நம்பர் என்னது, 75. 75 75. ஸோ 25 தான் முடியும். 7க்கு அடுத்த நம்பர் என்னதுக்கு, 8. ஸோ 8 7s are 56. ஸோ ஆன்சர் வந்து 5625. அப்போ -1 போட்டிங்கன்னா 5624. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 5624. கிளியரா? ஸோ நடுவில் இருக்க நம்ம ஸ்கொயர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், ஸ்கொயர் பண்ணிட்டு -1 பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர்ஸ், சரியா? ஸோ 100க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ, சரியா? ஸோ ஓகே, ஸோ 100 அண்ட் நாட் 2 ஸ்கொயர்ஸ், சரியா? ஸோ 102 ஸ்கொயர். இந்த 102 ஸ்கொயரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 100 விட எவ்வளோ இருக்குது, கூட இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 102 + 2, சரியா? 100 விட கூட இருக்கு. ஸோ 100 விட கூட இருக்கிறதுனால எவ்வளோ கூட இருக்கு, ஸோ 102 + 2 அண்டு 2 ஸ்கொயர். இந்த லாஸ்ட்ல இருக்கிற 2 தான், ஓகேவா? சொல்ல இங்கே இருக்கிற 2 எடுத்துக்கோங்க. இந்த எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 104 04. ஓகே, ஸோ அதே மாதிரி 97 பேஸ் வேல்யூ 100, சரியா? 97 ஸ்கொயர். நல்லா பார்த்துக்கோங்க, 97 ஸ்கொயர் 100ஓட எவ்வளோ கம்மியாக இருக்குது, -3 கம்மியாக இருக்குது. ஸோ -3. அந்த 3 அப்படியே அந்த 3 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 93ல் -1 சொன்னால் 94. ஸோ 3 ஸ்கொயர் 09. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்து பாருங்க, 208 ஸ்கொயர். இதில் பேஸ் வேல்யூ வந்து 200. ஓகேவா? ஸோ 200 எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்டிபிள் ஒன்றால் பண்ணணும், சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், ஒன்றுங்கிறதுனால நம்ம பண்ணல. அதே மாதிரி தான் இங்கே 2 காமனாக எடுத்துக்கணும். 208 விட எவ்வளோ கூட இருக்குது, ஸோ 8 கூட இருக்குது. ஏன்னா இங்கே பேஸ் வேல்யூ 200. ஓகே, 208 விட 8 கூட இருக்குது. ஸோ இங்கே அப்படியே 8 ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன ஸ்கொயர்ஸ் கேட்டுக்கோங்களோ அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்போ அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 2 416 அண்ட் 16. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 432. 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கணும்ப்பா, அதை மறந்துடாதீங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4616 ப்ளஸ் 16. 8 2 16. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா 438. தான் இங்கே எழுதியிருக்கேன், 438. 8 ஸ்கொயர் 64. ஓகே, ஸோ அதே மாதிரி 194 ஸ்கொயர். இதில் பேஸ் வேல்யூ வந்து என்னது, 200 தான். அப்போ என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 இன்ட்டு 194 - 6 எவ்வளோ கம்மியாக இருக்குது, 200 விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 6 கம்மியாக இருக்குது. அப்போ அவ்வளோதான், ஆஸ் யூஷுவல் நம்ம அதே தான் 6 ஸ்கொயர் பேக் 6 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. 6 ஸ்கொயரோட ஆன்சர் 36 இங்கே வந்துடும். ஸோ 194 இந்த ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் அமௌண்ட்ஸ், ஸோ 84 384 கிடைக்கும், சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் 6 12 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், சரியா? ஸோ 4 8 384 மைனஸ் என்னது 12. ஓகேவா? ஸோ 88 388 - 12. ஸோ அதை -12 பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் 376 36. ஓகே, ஸோ இது வந்து 100க்கு மேலே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸ்கொயர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும். ஓகே, ஐ திங்க் இன்னைக்கு 10 டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது பேசிக்ஸ். இந்த 10 டைப்ஸை நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து டிவிசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். டிவிசிபிலிட்டிஸ்க்கு அதில் இருக்கிற சம்ஸ், கட்டாயம் டிவிசிபிலிட்டிஸ் வந்து ஒரு சம்ஸ் வரும்.
ஸோ அடுத்து போர்ட் மாஸ், இதை நம்ம ரெகுலராக பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு ட்ரிக்ஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.